ஒயிட் டு பி தமிழ் சேனல் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் தம்ப்நெயில்ஸாக பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸ் சேனல்ஸையும் யூடியூப் சேனல்ஸையும் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, மரியாதைக்குரிய ஏஆர் ரகுமான் சாரும் மரியாதைக்குரிய அவருடைய துணைவியாரும் அஃபிஷியலாக விவாகரத்து வாங்கி பிரிய போகிறாங்க. அதுக்குண்டான அறிக்கையை முதல்ல மரியாதைக்குரிய ஏஆர் ரகுமான் சாருடைய துணைவியார் மரியாதைக்குரிய சாய்ரா பானு அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதை கொடுத்தது சாய்ரா பானு அவர்களுடைய அட்வொகேட் வந்தனா ஷா அப்படிங்கிறவங்க தான் அந்த டிக்ளரேஷனை கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கவனித்து பாருங்கள், தெரியும். என்னென்னா, ஒரு மிகவும் ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலையில் அதுக்கப்புறமா வந்த வலியும் வேதனையிலும் தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு ப்ரெஷர், ஒரு எமோஷ்னல் உணர்ச்சி பூர்வமான ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள், அதுலேயே தெரியும். உணர்ச்சி பூர்வமான ஒரு ப்ரெஷரில் அவங்களுக்கு மனவேதனையில் தான் அவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அப்படின்னும்போது ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அது என்ன, இதுவா அதுவான்ற அந்த கற்பனைக்குள்ளே நம்ம தேவையில்லை. ஏன்னா கடைசியாக அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்க விஷயமும் என்ன அப்படின்னா, பொதுமக்கள் எங்களுக்கு உண்டான அந்த ப்ரைவசியை நீங்கள் கொடுங்க அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளீனாக அவங்க சொல்கிறாங்க, உங்கள் குடும்பத்தில் இப்படி நடந்துருச்சா, ஆமாம் நீங்கள் 2 பேரும் பிரிகிறீங்களா அப்படின்னு யாரும் எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்காதீங்க அப்படிங்கிறது தான் இது மூலயமா அவங்க சொல்கிறாங்க. இதை பற்றி எக்ஸ் தளத்தில் மரியாதைக்குரிய ஏஆர் ரகுமான் சாரும் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடவுளுடைய சிம்மாசனம் கூட மிகவும் ஒரு ஒரு வெயிட்டான ஒரு உடைந்த இதயங்களை தாங்காது அப்படின்னு சொல்கிறார். இதோ அவர் கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இறுதியாக அவர் சொல்லக்கூடிய விஷயமும் என்னென்னா, எங்களுடைய அந்த உடைந்த மனசு இன்னும் அந்த மனசுலேருந்து கீழே சிதறி போன அந்த துண்டுகள் பழையபடி அந்த இடத்துக்கு போக தெரியாமல் தவிக்குது அப்படின்னும் அதில் பதிவிடுறாரு. இதுலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் எந்த அளவுக்கு ஒரு மனவேதனையில் அவர் இதை போடுறாருன்றது. இறுதியாக அவரும் சொல்கிறாரு, பொதுமக்கள் எங்களுடைய அந்த ப்ரைவசிக்கு மதிப்பளித்ததுக்கு நன்றியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவரும் சொல்கிறாரு, எங்களை ஃபோன் பண்ணியோ எங்களை தொடர்பு கொண்டோ கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்லையுமே தெரியுது அவங்க எவ்வளோ மனசளவில் வலியும் வேதனையும் அவங்க தாங்கியிருக்காங்கன்றது பாருங்கள். ஆனால் குறிப்பாக ஏஆர் ரகுமான் சார் ஆரம்பத்தில் அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு விஷயம் சொன்னார். எங்களுக்கு 29 வருடங்கள் ஆகுது திருமணமாகி, நாங்கள் 30 வருடத்தை கடந்துருவோம் நாங்கள் அப்படின்னு நினச்சார். ஸோ அந்த மனிதனுடைய மனசில் எவ்வளோ விஷயம் இருக்கும் பாருங்கள். ஒரு தன்னுடைய 30வது திருமண நாளை நம்ம சிறப்பாக கொண்டாடணும்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் இல்லைங்களா? சரி, நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், சரிப்பா தம்ப்நெயில்ஸில் மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய ஃபோட்டோவை நீ ஏன் போட்ட அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு உண்டான காரணத்தை சொல்கிறேன். மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய திருமணத்தப்போ மிகப்பெரிய ஒரு மனிதர் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக அந்த திருமணத்துக்கு போயிருக்காரு. அப்போது அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. என்னென்னா, கணவன் மனைவி உங்கள் இருவருக்கும் பிரச்சனை அப்படின்னா முடிந்த அளவு நீங்கள் 2 பேருமே அந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கோங்க. 3ஆவதாக ஒரு நபரை நீங்கள் எக்காரணத்து கொண்டும் உங்கள் 2 பேருக்கு நடுவில் அழைக்காதீங்க. அப்படி அழைச்சிங்கன்னா உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அந்த மாமனிதர் வேறு யாரும் கிடையாது, மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அதனால தான் இன்றைக்கி அவர் மறைந்து 37 ஆண்டுகள் ஆன பிறகும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கோடியில் ஒரு கிராமத்தில் வருடம் அவருடைய நினைவு நாள் அன்றைக்கி மக்கள் அவரை வணங்குறாங்க. ஸோ இது ஒரு வேல்யூபான பாயிண்ட்டு. கணவன் மனைவி யாராக இருந்தாலும் 3ஆவது நபரை தங்களுடைய பிரச்சனைக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு எவ்வளோ அற்புதமாக சொல்லிட்டு போயிருக்காரு. ஏஆர் ரகுமான் சாரும் சரி அவருடைய துணைவியாரும் க்ளீனாக சொல்லிட்டாங்க, எங்களை தொல்லை பண்ணாதீங்க, எங்களுக்கு கொஞ்சம் எங்களுடைய தனிமைக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம்,
அவங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யலாம். இதுதான் நான் இந்த வீடியோ வழியில் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு தரக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கோங்க. நன்றி.